எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுக்கு பின்னர் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசரமாக கோரிய 200 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அவசர நிதி கோரிக்கை இன்று வாஷிங்டனில் உள்ள IMF தலைமையகத்தில் பரிசீலனை செய்யப்பட உள்ளது. இந்த பரிசீலனைக்கு பின்னர் இந்த நிதி ஸ்ரீலங்காவுக்கு அங்கீகரிக்கப்பட்டால் அது உண்மையில் அனுர குமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு முக்கியமான ஒரு கிறிஸ்மஸ் பரிசாக மாறக்கூடும். இது ஒரு கடனாக இருந்தாலும் இப்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இந்த நிதி கிட்டிக்கொண்டால் அது கிறிஸ்மஸ் பரிசாகத்தான் மாறும். ஆனால் இந்த பின்னணியில் இந்த நிதி கிட்டிக்கொள்வதற்கு முன்னர் IMFின் ஆய்வு இடம்பெறுகின்றது. IMFை பொறுத்தவரை அது அமெரிக்காவின் அரசு தலைவர் மாளிகையான வெள்ளை மாளிகையின் முடிவுகளுக்கு ஏற்பவே எந்த நாட்டுக்கு கடன் கொடுப்பது, எந்த நாட்டுக்கு அதனை மறுத்து கொள்வது என்ற கொள்கை ரீதியான முடிவை மறைமுகமாக எடுப்பது வழமை. இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகையால் இலங்கைக்கு IMF கடன் வழங்கப்படுவதற்கு வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தால் அது இன்று ஸ்ரீலங்காவிற்கு பலமாக மாறக்கூடும். IMFின் இந்த அவசர நிதி இலங்கைக்கு அவசியமானது என்பதை அந்த தீவிலிருந்து கிளம்பும் எரிவாயு பற்றாக்குறை குறித்த வதந்திகள் அறிகுறிகளை காட்டிக் கொள்கின்றன. 2022ஆம் ஆண்டில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் முதற்சுழி இவ்வாறான ஒரு எரிவாயு பற்றாக்குறையை பகிரங்கப்படுத்திய விடயங்களுடன் தொடர்புபட்டது என்பதை நீங்கள் அறிந்த விடயம். இப்போதும் இந்த பிரச்சனையை ஒரு முக்கிய விடயமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு ஊடகங்கள் வெளிப்படுத்த தலைப்பட்டாலும், அதாவது இலங்கையில் எரிவாயு பற்றாக்குறை ஒன்று புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் என்ற ஒரு வதந்தியை பரப்ப முயன்றாலும், நேற்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றம் விசேடமாக கூடியபோது இந்த விடயத்தில் கருத்துரைத்த ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், இலங்கைக்குரிய எரிவாயு விநியோகத்தை பொருட்படுத்தியுள்ள புதிய நிறுவனமான சுவிட்சர்லாந்தின் ஜியோகேஸின் முதல் கப்பல் இன்னும் 2 வாரங்களுக்கு இடையில், குறிப்பாக ஜனவரி 5ஆம் தேதிக்கு இடையில் இலங்கைக்கு வர இருப்பதால் எரிவாயு பற்றாக்குறை குறித்த செய்திகள் வதந்திகள் என குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவரை இலங்கைக்கு எரிவாயு விநியோகத்தை வழங்கி வந்த ஓமான் நிறுவனத்திடமிருந்து அந்த பொறுப்பு தூக்கப்பட்டு இப்போது அந்த பொறுப்பு சுவிட்சர்லாந்து நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு குறித்த வதந்திகள் எல்லாம் இலங்கையில் எதிர்க்கட்சிகளால் முன்னகர்த்தப்பட முனைகின்றன. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா கோரும் இந்த அவசர நிதியை இன்று IMF வழங்கி கொண்டாலும் கடந்த மாத இயற்கை அழிவுகளிலிருந்து மீண்டு கொள்ள இலங்கை சிரமப்படுவதற்குரிய அறிகுறியாக ஏறக்குரிய இந்த இயற்கை பேரவலம் இலங்கையை ஊடறுத்து 1 மாத காலம் ஆகும் பின்னணியில் இன்னமும் வடக்கு கிழக்குக்கான தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படாத நிலைமை இருக்கின்றது. இந்த சேவைகள் மீண்டும் புத்தாண்டு தினமான ஜனவரி 1ஆம் தேதி தான் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் எனவும், தலைமன்னாருக்குரிய கொழும்பு தொடருந்து சேவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம்தான் ஆரம்பிக்கப்படும் எனவும் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய வெள்ளப்பெருக்கால் வடக்கு கிழக்கு உட்பட்ட நாட்டின் பல இடங்களில் தொடருந்து தடங்கள் கடுமையாக சேதமடைந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். தொடருந்து பாதைகள் மட்டுமல்ல, அந்த பாதைகளில் உள்ள தொடருந்து பாலங்கள் மற்றும் சிக்னல் சிஸ்டம் எனப்படும் தொடருந்து சமிஞ்சை வலையமைப்பு உட்பட்ட பல தொடருந்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கடுமையான சேதங்களை அடைந்துள்ளன. மலையக வழித்தடங்களின் நிலைமையை சொல்லிக்கொள்ள வேண்டியதில்லை. மலையகத்தின் தொடருந்து பாதைகள் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளன. தற்போது வடக்கு கிழக்குக்குரிய தொடருந்து சேவைகளை ஆரம்பிக்க ஸ்ரீலங்கா இராணுவம் மும்முரமாக இயங்கிக் கொண்டாலும், கட்டுமான பணிகளை செய்து கொண்டாலும், அதாவது சேதமடைந்த இடங்களில் திருத்த பணிகளை மேற்கொண்டாலும் ஜனவரி 1க்கு பின்னர்தான் வடக்கு கிழக்குக்குரிய தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட நிலைமை உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆக மொத்தம் இன்று இடம்பெறவுள்ள IMF கூட்டத்தின் முடிவுகள்
உள்ளூர் அரசியலில் சில அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதற்கப்பால் இது ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பின்னணியில் ஈழத்தமிழர்களின் ஒரு பகுதி தமது அரசியல் சுழற்சியை பாக்கு நீரிணைக்கு அப்பால் சென்னையில் நகர்த்துகின்றது. பொன்னாடைகளின் போர்ப்பு உட்பட்ட காட்சிப்படுத்தல்களுடன் இதுவரை அதிகம் காண கிடைக்காத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொன்னாடை போர்த்தும் காட்சிகளை இந்த சென்னை காட்சிகள் எல்லாம் பகிரங்கப்படுத்தியுள்ளன. இந்த ஆண்டில் 42 இந்திய தயாரிப்பு மருந்துகள் உட்பட 92 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்ததாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சகம் இந்திய பிரிவினர் மீதும் ஒரு விசனத்தை தெரிவித்து அறிக்கையிடலை செய்த நிலையில்தான் ஈழத்தமிழர்கள் மீதான கொழும்பின் ஒடுக்குமுறை வியாதிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெயர் பார்த்த தமிழ் தேசிய பேரவை இந்தியாவில் ஒரு மருந்தை தேடுவது இந்த சந்திப்புகளின் ஊடாக தெரிகின்றது. அந்த வகையில் இந்த குழு நேற்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை அவரது முதல்வர் செயலகத்தில் பொன்னாடை போர்த்துகளுடன் சந்தித்திருக்கின்றது, பேசியிருக்கின்றது. மத்தியில் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவின் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியுடனும் நேற்று இரவு இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இந்த சந்திப்புகளின் போது இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து தமது அணி கராராக விமர்சித்துக் கொள்ளும் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி முறையை உருவாக்கப்படுவதற்காக இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கி உறுதிப்படுத்தல் ஒன்றை தமிழர்களுக்கு காட்ட வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழகத்தில் இந்த அழுத்தங்களை முன்வைக்கின்றது. அதாவது டெல்லி மேற்கொள்ள வேண்டிய இந்த அழுத்தங்களுக்காக தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. அத்துடன் சீனா, பாகிஸ்தான் என நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் இந்திய நலன்களுக்கு முரணான வெளிச்சக்திகள் இலங்கையில் காலூன்றி வருவது குறித்தும் கஜன்களின் அணி சென்னையில் நேற்று செய்தி ஒன்றை சொல்லியிருக்கின்றது. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை சந்தித்த இந்த குழு அவர்களிடம் கோரிக்கை கடிதங்களையும் கையளித்துள்ளது. அதாவது ஸ்ரீலங்கா ஏக்கியராட்சி என்ற ஒற்றையாட்சி அமைப்பிலிருந்து விலகி கூட்டாட்சி முறையை ஏற்றுக்கொள்ள இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடிதங்களின் உள்ளுடன்களாக இருக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தி வீச்சு குறிப்பிட்டது போல கஜன்களின் இந்த இந்திய பயணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று நடத்திய சந்திப்புகள் சில சூட்சுமமான தொடர்புகளை கொண்டிருப்பது வெளிப்படையான விடயம். இந்த சந்திப்பின் போது திருமாவளவனும் பங்கெடுத்திருக்கின்றார். அவருக்கும் கஜேந்திரர்களின் அணி ஒரு பொன்னாடையை போர்த்தியிருக்கின்றது. மாவீரர் நாளுக்கு அண்மையாக அங்கரநேசனின் அழைப்பில் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற திருமாவளவன் எடுத்த நகர்வுகளின் அடிப்படையில் தான் தமிழக முதல்வருடனான சந்திப்புகளுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டதாக தெரிகின்றது. ஈழத்தமிழர்களுக்கு சமஷ்டியை பெற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதற்கு பிராந்திய வல்லரசாகிய இந்தியா ஸ்ரீலங்கா மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதால் அந்த அழுத்தத்தை வழங்குவதற்காகத்தான் தமிழக அரசியல் தலைவர்களை தாம் சந்தித்து வருவதாக இந்த பயணம் இடம்பெறும் போது கஜேந்திரகுமார் சொல்லி இருந்தார். ஆனால் இந்த பயணம் இடம்பெற்ற நேர காலம் இங்கு முக்கியமானது. அங்கு சில ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் சில விடயங்கள் ஒட்டி இருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 4 மாதங்களுக்குள் வரவுள்ள நிலையில் மீண்டும் ஒரு முறை அந்த களத்தில் ஈழத்தமிழர்களின் அரசியல் ஊறுகாய் போல தொடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இந்த சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதன் வெளியுறவு கொள்கை சார்ந்த விடயங்கள் மத்திய அரசின் பொறுப்புக்குரியன என்பது நீங்கள் அறிந்த விடயம். அதிலும் இந்திய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளையே ஆளும் பாஜக பறிப்பதாக தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுகவை தனது விமர்சனங்களை தீவிரப்படுத்திய நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு சமஷ்டி வழங்குமாறு டெல்லிக்கு சென்னை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறப்படுவது ஒரு வகையில் பார்த்தால் தலைச்சன் பிள்ளைக்காரிக்கு இடைச்சன் பிள்ளைக்காரி பிரசவம் பார்த்தாலாம் என்ற பழமொழியையும் நினைவூட்ட கொடுக்கும். ஒருவேளை மத்திய அரசின் கூட்டணி கட்சி தரப்பு எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்தால் அது டெல்லிக்கு ஒரு கோரிக்கையை வைக்க முடியும் என்ற வகையில் திமுகவுக்கு பின்னர் அதிமுகவையும் தமிழ் தேசிய பேரவை முகங்கள் சந்தித்துள்ளன. இப்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினூடாகவும் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது அணியூடாகவும் தமிழக அரசுக்கு ஒரு போட்டியை உருவாக்கிய நிலையில் திமுகவுக்கு ஈழத்தமிழர்களின் விடயத்தை ஒரு ஊறுகாய் போல பயன்படுத்த இந்த சந்திப்புகள் உதவி கொள்ளக்கூடும். இதுபோல விஜய் மற்றும் சீமான் தரப்பை கஜேந்திரகுமாரின் அணி சந்திக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை அது ஐநா மனித உரிமை பேரவை உட்பட்ட அரங்குகளில்
13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என பல ஆண்டுகளாக பல்லவியாக ஒலித்து கொண்டாலும் அந்த பல்லவி கொழும்புக்கு இன்னமும் முறையாக ஏறாத நிலையில் இந்தியாவும் இந்த பல்லவியை ஒரு கீறல் விழுந்த இசைத்தட்டு போல ஒரு சாட்டுக்கு முன்வைத்தாலும் அதன் மறுமுறை ஆபரேஷன் சாகர் பந்து போன்ற நகர்களுடன் கொழும்புடன் நெருக்கமாக ஒட்டி உறவாடி நிற்பதும் வெளிப்படையானது. உள்ளது உள்ளபடி பார்த்தால் கூட்டாட்சி அமைப்பு மட்டுமே ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவாவை நிவர்த்திக்க கூடும் என்றாலும் நடைமுறையில் இந்த அரசியல் வீணவாவுக்கு அப்பாலான யதார்த்த காட்சிகள் வேறு வகையில் தெரிகின்றன. அந்த காட்சிகள் யாழ்கோட்டை சுற்றுப்புறத்தில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் இந்த நகர்வால் இனிமேல் யாழ் முற்றவழி மைதானம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள தமிழராட்சி படுகொலை நினைவேந்தல் தூவி பகுதி ஆகியவற்றுக்குள் நுழைவதற்கு கூட கடினமான நிலை வரும் என யாழ் மாநகர சபையிலிருந்து சில முணுமுணுப்புகள் உள்ளது உள்ளபடி எழுகின்றன. யாழ் கோட்டையை சுற்றிய பகுதி தொல்பொருள் திணைக்களத்தின் பகுதி என்பதால் இந்த எல்லைக்கல் நடவடிக்கையை யாரும் தடுக்க முடியாதென ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களமும் பதிலுக்கு குறிப்பிடும் நிலையில்தான் அக்கறையில் தமிழர்களுக்கு சமஷ்டி வேண்டும் என்ற அடிப்படையிலான சந்திப்புகள் இடம்பெற தலைப்படுகின்றன. இலங்கையின் உள்ளக வெளியக அரசியல் அதிர்வுகளுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் அண்டர்வேல்ட் மற்றும் மாபியா பாதாள உலகம் தொடர்பான திடீர் கதைகளும் தொடரத்தான் வருகின்றன. அந்த வகையில் பாதாள உலக குயின் செவ்வந்தி போலவே அவரது டூப்ளிகேட் செவ்வந்தியான கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்ஷியும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் 90 நாட்களுக்கு உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரணைகளால் வறுத்தெடுக்கப்படும் நிலையில் அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் ஒரு காவல்துறை அதிகாரி, அதுவும் ஒரு சார்ஜன் தர அதிகாரி அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த பணியிடை நீக்கத்துக்கான பின்னணி தகவல்கள் ஒரு வகையில் சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றன. குறித்த அதிகாரியும் டூப்ளிகேட் செவ்வந்தியும் சைகை மொழியை பயன்படுத்தி தொடர்பாடல்களை மேற்கொண்டதாகவும் இருவரும் ஒரு பிஸ்கெட்டை 50க்கு 50 என்ற வகையில் அரைவாசியாக உடைத்து உனக்கு ஒரு கடி எனக்கு ஒரு கடி என பகிர்ந்து கொண்டமை பிடிபட்டதால் இந்த அதிரடி எடுக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகிறது. செவ்வந்தியை போன்ற நெருங்கிய உருவ ஒற்றுமையை கொண்ட இந்த தக்ஷியும் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருந்து அள்ளிச் செலுத்தப்பட்டு இன்று வரை ஸ்ரீலங்கா சிஐடியினரின் தடுப்பு காவலில் விசாரணை செய்யப்படும் நிலையில்தான் குறித்த சார்ஜென்ட் அதிகாரி தனது இரவு நேர பணியில் இருந்தபோது 3ஆம் எண் தடுப்பு அறையில் இருந்த தக்ஷிக்கு ஒரு பிஸ்கெட்டை வழங்கிய பின்னர் அவர் பாதி சாப்பிட்ட அந்த பிஸ்கெட்டை குறித்த அதிகாரி பெற்று சாப்பிட்டதாகவும் இதனால் இருவருக்கும் இடையில் தொடர்பாடல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகின்றது. இதே சமகாலத்தில் இன்னொரு சிறைக்கூடத்தில் உள்ளே இருக்கும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானின் சகாவான அஜித் தனது குவைத் தலைமறைவு வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மீண்டும் நாட்டுக்கு திரும்பி மட்டக்களப்பு கொண்டேங்கேணி பகுதியில் தங்கியிருந்த போது நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் அதிரடியாக தூக்கிச் செல்லப்பட்டுள்ளார். அவர் மீது தற்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் தொடர்பான புதிய தகவல்கள் கிட்டியதான செய்திகள் எல்லாம் வருகின்றன. பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கைதானதை அடுத்து குறித்த நபர் குவைத்துக்கு தப்பியோடி அங்கு தலைமறைவாக வாழ்ந்ததாகவும் மீண்டும் அவர் நாடு திரும்பிய நிலையில் இப்போது அவர் அதிரடியாக சிஐடியினரால் தூக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக்கொண்டால் கிறிஸ்துமஸ் பண்டிகை அடுத்த வாரம் வரும் நிலையில் இன்று மேற்குலக நாடுகளில் விடுமுறை காலம் ஆரம்பிக்கின்றது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட மேற்குலக நாடுகளில் இன்று தரை, வான், கடல் போக்குவரத்து மிகவும் பரபரப்பான நாளாக கிடக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்கள் இன்று மாலையில் பரபரப்பாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் இந்த விடுமுறை பரபரப்புக்கிடையில் கடந்த சனியன்று பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சூத்திரதாரி 6 நாள் தேடுதலுக்கு பின்னர் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலமாக மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 48 வயதான குறித்த நபர் காவல்துறையினரால் தேடப்பட்டு அவர் இருக்கும் இடம் தெரிந்து காவல்துறையினர் அங்கு சென்றபோதுதான் இந்த தற்கொலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதலில் 2 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 9 பேர் காயப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த நபர் 6 நாட்கள் தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் அவரது முடிவு இறுதியில் தற்கொலையில் முடிந்துள்ளது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெற்ற அதன் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் நேற்றிரவு ஒரு முக்கியமான முடிவு எட்டப்பட்டது.
அந்த முக்கியமான முடிவின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முடக்கப்பட்ட 90 பில்லியன் யூரோ நிதியை உக்ரைனுக்கு வட்டியில்லா கடனாக வழங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த முடிவு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு ஐரோப்பாவிலிருந்து ஒரு தெளிவான செய்தியை சமீட்சையாக அனுப்புவதாக ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் குறிப்பிடுகின்றார். இந்த முடிவின் அடிப்படையில் இந்த நிதி அடுத்த ஆண்டுக்கு உக்ரைனுக்கு வட்டி இல்லாமல் வழங்கப்பட உள்ளதாக தெரிகின்றது. எனினும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் நேற்றிரவு உடன்பாடு எதனையும் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் உக்ரைனிய ரஷ்ய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்களில் உக்ரைன் விரைவாக நகர வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் உக்ரைனுக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கியுள்ளார். உக்ரைன் அதிகமான நேரத்தை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் ரஷ்யா தனது மனத்தை மாற்றுவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முடக்கப்பட்ட 90 பில்லியன் யூரோ தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் எடுக்கப்பட்ட நிலையில் பிரான்ஸ் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளில் சைபர் தாக்குதல்கள் எனப்படும் கணினி ஊடுருப்பு தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சைபர் தாக்குதல்கள் பின்னால் ரஷ்ய அரசாங்கம் இருப்பதாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில் இந்த தாக்குதல்கள் இப்போது இடம்பெற்று வருகின்றன. பிரெஞ்சு உள்துறை அமைச்சகத்தின் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த கணினி ஊடுருப்பு தாக்குதல் தொடர்பாக தற்போது 22 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சைபர் தாக்குதல் ஆரம்பத்தில் நினைத்ததை விட மிகவும் தீவிரமானது என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் லாரன் நூனஸ் அறிவித்துள்ளார். இந்த தாக்குதல் மூலம் சில குற்றப்பதிவுகள் அடங்கிய கோப்புகள் உள்துறை அமைச்சகத்தில் இந்த சைபர் கிரைமாளரால், அதாவது இந்த ஊடுருவலை செய்தவரால் ஊடுருவல் பட்டு எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா தான் பின்னணியில் இருப்பதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டி கொண்டாலும் ரஷ்யா இந்த விடயத்தில் அதிகாரபூர்வமாக இதனையும் தெரிவிக்கவில்லை. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.